பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நடத்துகிறது. அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அவரே நமக்கு போதுமான ஆண்டவராகவும் இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா 27 அதிகாரம் 2வது வசனம். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாகியிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். நாம் எதை குறித்து பாட வேண்டும், எதை குறித்து பேச வேண்டும்? நல்லதை குறித்து பேச வேண்டும். இன்றைக்கு உலகம் என்ன செய்கிறது? பொய்யான செய்திகளையும் கேவலமான காரியங்களையும் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறது. அந்த செய்திகள் தான் மிக வேகமாக பரவுகிறது. ஆனால் நல்ல செய்திகள் பரவுகிறதற்கு ரொம்ப தாமதமாகிறது. அது எதிர்பார்க்கிற அளவு பரவுகிறதும் இல்லை என்று பார்க்கிறோம். நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டத்தை குறித்து பாடுங்கள். திராட்சை தோட்டம் என்று சொல்லும்போது தேவ சபையை குறிக்கிறது. தேவ சபை எப்போதும் ஆண்டவருக்கு நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்க வேண்டும். நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது அந்த திராட்சை ரசத்திலே ஆண்டவர் மிகவும் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். அதை நாம் ஏசாயா 5 அதிகாரம் 2 வசனத்திலே படிக்கிறோம். 1-2 வசனங்கள். என் நேசருக்கு செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நம்முடைய தேவனுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. எவ்வளோ வேண்டுமானாலும் காத்திருப்பார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசே என்கிற ஒரு குழந்தையை பிறக்க பண்ணி காத்திருக்கிறார். பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலை தப்பு வைக்கும்படியாக சிம்சோன் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை பிறக்க பண்ணி அவன் வளரும் வரை காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கிறது. இங்கே இந்த திராட்சை தோட்டம் அல்லது இந்த தேவ சபை நல்ல திராட்சை ரசத்தை தரும் என்று காத்திருந்தார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் ஆண்டவர், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். இன்றைக்கு ஆண்டவருக்கென்று நல்ல திராட்சை கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். கசப்பான அனுபவங்கள் நம்மிடத்திலே வேண்டாம். கசப்பான பழம் நம்மிடத்திலே வேண்டாம். கசப்பான வேர் நம்மிடத்திலே வேண்டாம். கர்த்தருக்கென்று நல்லதை கொடுக்க பழகுவோம். அதை குறித்து பாட பழகுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிற எங்கள் பரிசுத்த தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உண்மையே நாங்கள் சார்ந்து உம்மை பற்றி கொள்ள கிருபை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். இவர்கள் கர்த்தருக்கென்று நல்ல பழங்களை கொடுக்க, நல்ல திராட்சை பழங்களை கொடுக்க, ஆவியின் கனிகள் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நிரம்பி காணப்பட கர்த்தர் கிருபை தார். இவர்களை ஆசீர்வதி. இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கென்று நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும். பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.